பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடாக்கூடிய ஸ்தோத்திரம். நாளிலும் கூட அருமையினுடைய என்னுடைய சாட்சியை பற்றி கர்த்தர் கூறும்படி செய்த கர்த்தர் கொடாக்கூடிய ஸ்தோத்திரம். அருமை சகோதரன் கிரைஸ்தாலின் டீ அவருடைய சகோதரர் டேனியல் அவர்களுக்காக கர்த்தர் கொடா நன்றி செலுத்தினேன். தகப்பனே, கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி 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 செலுத்தினேன். இப்பொழுது அடையாளுக்கு கொடுத்த ஒரு சிறு பாட்டை பாடி என்னுடைய சாட்சியை நான் தொடங்குகிறேன். உன்னதமானவர் நீர், உண்மையின் தேவனும் நீர், உன்னத ராஜனும் நீர், உண்மை தேவனும் நீர், சாலேமின் ராஜாவோ நீர், சமாதான பிரபுவு நீர், சாந்த சொரூபியும் நீர், சங்கீதமானவர் நீர், உன்னத தேவனும் நீர், உன்னத ராஜனும் நீர், உன்னதமானவர் நீர், உண்மை தேவனும் நீர். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் கோமதி. நான் சின்னாலப்பட்டி என்ற ஊரில் நான் பிறந்திருக்கேன். எங்கள் அப்பாவுடைய கேரக்டர் சரியாக இல்லாததுனால நான் பிறந்த உடனே எங்கள் அம்மாவை தனியாக விட்டுட்டு எங்கள் அப்பா பிரிஞ்சு போயிட்டார். எங்கள் அம்மா என்னை வச்சு வாழ தெரியாமல் வழி தெரியாதபடிக்கு என்னை கூட்டிகிட்டு மதுரையில் இருக்கிற பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் என்னை வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்கே ஒரு ஃபேமிலி எங்கள் அம்மாவை பார்த்து, நீங்கள் கரிமேட்டுக்கு போங்க, அங்கே ஒருத்தர் பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ அம்மா என்னை பெற்ற அம்மா என்னை கூட்டிகிட்டு போய் கரிமேட்டில் இருக்கிற ஒரு தம்பதியை சந்திச்சிருக்காங்க. அவருடைய பேர் ஜான் கங்காதரன். அவருடைய மனைவி பேர் சவுந்தரம்மாள். அவங்க எனக்கு முன்னாடி ஒரு சிறு குழந்தைய வாங்கி, ஆண் குழந்தைய வாங்கி வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ என்னையும் பார்த்த உடனே என்னை ஒரு பெண் பிள்ளையாக இருக்குது, இந்த பிள்ளையை நம்பி நம்ம வளர்க்கலான்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு எங்கள் அம்மாக்கிட்ட என் பெத்த அம்மாட்ட என்னை வாங்கிட்டாங்க அவங்க. அந்த தம்பி பேர் ஜான் மோசஸ். அந்த குழந்தைய நானும் எங்கள் அம்மாக்கிட்ட, எங்கள் அம்மா வளர்த்த அப்பா அம்மாக்கிட்ட நாங்கள் வளர்ந்து வந்தோம். நாங்கள் பாருங்கள், என்னை பெற்ற அம்மா பணத்துக்கு என்னை விற்றுட்டு போய் ஊருக்கு போனோடனே எங்கள் அப்பா என்னை கேட்டிருக்காரு, எங்கள் குழந்தைங்கன்னு கேட்ட உடனே நான் மதுரையில் ஒரு தம்பதிகிட்ட விற்றுட்டேன்னு சொல்லிவிட்டு அப்பாவில் சண்டை தானால அவங்க போய் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. பாருங்கள், அம்மாவுக்கும் இயேசுவை பற்றி தெரியல, அப்பாவுக்கும் தெரியல. ஒரு ஹிந்து ஒரு விக்கிரகத்துடைய வழிபாட்டில் இருந்ததுனால அவங்க ஆண்டவரை பற்றி அறியாததுனால தன் பெற்ற பிள்ளையை கூட கொண்டு அவங்க வளர்க்க தெரியாதபடிக்கு என்னை கொண்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் என்னை நேசித்த கர்த்தர் என்னை பிறவிலேயே பிரித்து தெரிந்தெடுத்ததுனால ஆண்டவர் அறிந்த ஒரு தம்பதிக்கிட்ட கொண்டு என்னை கர்த்தர் சிறு பிள்ளையிலே கொண்டு என்னை சேர்த்துட்டார். அவங்களுடைய பராமரிப்பில் இயேசு பற்றி அறிவில் நான் வளர்ந்தேன். என்னை வளர்த்த அப்பா அம்மா வாரந்தோறும் சபைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. தினந்தோறும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பழக்கி வந்தாங்க. ஆண்டவர்கிட்ட நாங்கள் வளர்ந்தோம். நான் நல்லா படிக்கணும்னு சொல்லி என்னை கொண்டு போய் பக்கத்தில் இருக்க ஜார்ஜ் ஸ்கூல் என்ற ஒரு கரிமேட்டில் இருக்க அந்த ஸ்கூல் இருந்துச்சு. அந்த ஸ்கூலில் கொண்டு போய் என்னை சேர்த்தாங்க. என்னையும் என் தம்பியும் கொண்டு போய் இந்த ஸ்கூலில் சேர்த்தாங்க. அங்கே நாங்கள் படிச்சுட்டு வந்தோம். இப்படிப்பட்ட சமயத்தில் என்னை வளர்த்த ஜான் கங்காதரன் அவருக்கு திடீர்னு அவர் சிக்காயிட்டார். பிபி ஜாஸ்தி ஆகி ரயில்வேயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ரயில்வே ஆஃபீஸில் ஆஸ்பத்திரியில் அவர் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. கொஞ்ச நாளில் அவர் அங்கே இருந்து அப்படியே ட்ரீட்மெண்ட்டில் இருந்து அவர் மரித்து போயிட்டார். அவர் மரித்து போனதுனால என்னை வளர்த்த அம்மா ஆண்டவர்களை இருந்தவங்க தான். இருந்தால் அந்த சமயத்தில் இந்த ஒரு சந்தர்ப்பம் வந்த உடனே அவங்க என்னால் என்னை வாங்கி வளர்த்து இந்த நாளில் தான் அவரால் தான் என்னால் தான் அந்த பிபி இறந்து போயிட்டான்ச்சு. என் மேலே அவங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் ஆயிடுச்சு. என்னை கடுமையான சொற்களால் திட்டுவாங்க. இவ்வளோ நல்லா தானே இருந்தாங்க, வளர்த்தாங்க, இப்படி செய்கிறாங்கன்னு புரியாமல் ஒரு 5வது படிச்சுட்ருக்க அந்த வயசு அந்த வகுப்பு. அப்போ நான் வெளியே உட்காந்து நான் அழுதுட்டுருக்கிறேன். அப்போ எங்கள் அம்மா ஒரு ஹவுஸ் ஓனர் மாதிரி அந்த ஒரு 10 வீடு வாடகைக்கு விட்டுருந்தாங்க. இப்போ பக்கத்தில் இருக்க அம்மா ஏம்மா நீ அழுகிற என்னன்னு கேட்டாங்க. அப்போ என்னுடைய காரணத்தை நான் சொன்னேன். எங்கள் அம்மா என்னை வெறுக்கிறாங்க, திட்டுறாங்க, என்னை அம்மாவுடைய அன்புக்காக ஏங்குறேன் அழுதுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க இவங்க உன்னை பெற்றவங்க இல்லைம்மா, இவங்க உன்னை வாங்கி வளர்த்தவங்க, அவங்க நைனா அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி அப்போ சொல்கிறாங்க. அப்போ தான் அப்போ எனக்கு தெரியுது, நான் பிறந்த இடத்துல நான் வாழ முடியல. என்னை அங்கேருந்து பிரித்து எடுத்த இந்த விக்கிரகமானது நான் வளர்க்குற இடத்துலையும் அந்த அம்மா மூலமாக எனக்கு வெறுப்பை சம்பாதித்து கொடுத்து இங்கே என்னை வாழ விடாதபடிக்கு என்னைய ஒவ்வொரு நாளும் அழுக வச்சு என்னை துன்பத்தின் பாதையில் நான் கடந்து வந்தேன். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், என்னை போல் இப்பொழுதும் பார்த்திங்கன்னா அநேக குடும்பங்களில் அநேக பிள்ளைகள்
அப்பா தங்களுடைய அந்த கஷ்ட நிலைமையில் கடந்து வந்துட்டு தான் இருக்கிறாங்க. விக்கிரகமானது அவங்க பிறந்த இடத்துலையும் வாழ விடாமல், வளர்ந்து ஒரு இடத்துலையும் வாழ விடாமல், பலவித விக்கிரகங்களுடைய தொந்தரவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஆனால் கர்த்தர் நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் நம்ம தெரிந்தெடுத்த கர்த்தர் ஒரு நாள் நம்ம கைவிட மாட்டார். பிறப்பில் தெரிந்தெடுத்த கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்ம கூட இருந்து கிருபையாக தாங்கி நடத்தி கொண்டு வந்தார் என்னை. அப்படி அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் 5ஆம் வகுப்பு படித்து முடித்துட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற அபிஷேகநாதர் ஸ்கூல்னு சொல்லி 8th முடிய உள்ள ஸ்கூல், 6th 7th 8th அங்கே என்னை கொண்டு போய் அந்த 5ஆவது படித்த அந்த ஸ்கூல் அவனுடைய மேனேஜர் தான் என்னை கொண்டு போய் அந்த ஸ்கூலில் சேர்த்தார். அம்மா கூட என்னை சேர்க்கலை. அவர் தான் என்னை கொண்டு போய் சேர்த்து அந்த ஸ்கூல் நான் 6th 7th 8th படித்து முடித்தேன். 8th படித்தேன். 8th படிச்சுட்டு இருக்க நேரத்தில் அப்போ தான் ESLCன்னு சொல்லி கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்துச்சு. அந்த சமயத்தில் சிக்கன் பாக்ஸ் எனக்கு வந்துடுச்சு. அப்போ அந்த வருஷத்தில் என்னால் கவர்மெண்ட் எக்ஸாம் நான் எழுத முடியல. அந்த 1 year எனக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு. அதில் மறுபடியும் நான் அதே 8th standard படித்து அந்த 8th standard முடிய என்னுடைய படிப்பை நான் முடித்தேன். அதுக்கப்புறமா என்னைய கொண்டு போய் கேப்பன் ஹாலில் இருக்கிற அந்த ஹை ஸ்கூலில் என்னைய 9th 10th 11th 12th அந்த கிளாஸ் நான் படித்தேன். நான் அங்கேயே கர்த்தர் கிருபையினால் படித்து முடித்து +2 படித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்கள், நான் +2ல் வந்து 500க்கு 385 மார்க் வாங்கி நான் பாஸ் பண்ணேன். நான் இந்த சமயத்தில் எனக்கும் ஏசப்பாவுக்கும் என்ன தொடர்பு இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. அப்போ அந்த 6th 7th 8th படிக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இவங்க உன்னைய பெற்றவங்கெல்லாம் வளர்த்தவங்கன்னு சொன்னாங்க. அப்போ கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப உள்ளம் உடஞ்சி போய் நான் தாயின் அன்புக்காக ஏங்கி நான் அழுதேன். அழுது கர்த்தர் சமூகத்தை தேடினேன். அந்த சமயத்தில் தான் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக என்னோட ஆற்றி தேற்றினார். சிறியாரவன் தன் பிள்ளைக்கு இறங்காமல் கர்த்தரின் பாலகத்தை மறப்பானோ, அவர்கள் மறந்தால் நான் மறப்பதில் வார்த்தையை கொடுத்தார். இது வசனம் என்னை அதிகமாக கர்த்தர்களை தேற்றிச்சு. தாயை போல் தகப்பனை போல் கர்த்தர் நமக்கு இருக்கிறாரு. ஏசப்பா கிருபை மாத்திரம் எனக்கு போதும், எதுவும் வேண்டான்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் என் முழுமையாக ஒப்பு கொடுத்தேன். அந்த சமயத்தில் தான் மதுரையில் தமுக மைதானத்தில் அக்பர் ஹக்கு என்ற ஒரு பிரசங்கியார் வந்து நற்செய்தி கூட்டம் நடத்தினார். அதில் நான் எங்கள் அம்மா எல்லாம் நாங்கள் போய் அதில் வந்து நாங்கள் அட்டன் பண்ணி நாங்கள் பார்த்தோம். அப்போ அவர் வந்து இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை பாடுகளை குறித்து அவர் வந்து பிரசங்கம் பண்ணி அவர் இயேசப்பா நமக்காக பட்ட கல்வாரி சிலுவை பாடுகளை காயங்களை எல்லாம் ஒன்றாக சொல்லி பிரசங்கம் பண்ணும் பொழுது அதனால் நான் வந்து அழுது ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்டேன். இப்படிப்பட்ட ஏசப்பா எனக்கு இருக்கிறாரே, அவர் நான் இவ்வளோ நாள் அறியாமல் போனேன்னு சொல்லி தொடர்ந்து வந்து அந்த ரட்சிப்புக்காக அப்போ தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுத்தேன். நான் நீங்கள் தான் எனக்கு வேணும் ஏசப்பா, நீங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துங்கன்னு சொல்லி அவருக்கு நான் ஒப்பு கொடுத்து அந்த மீட்டிங் மூலமாக கவுன்சிலிங் எல்லாம் பெற்று நான் ஆண்டவர் இனமாக பற்றி அதிகமாக அறிஞ்சு வளர்ந்தேன். அந்த சமயத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்தோனி அண்ணன் ஒரு பிரதர் இருந்தார். அவர் வந்து காஸ்பல் இதில் வந்து ஊழியம் செய்துவிட்டு வந்தார். அவர் மூலமாக கைப்பிரதையெல்லாம் கொண்டு கொடுப்பார். நாங்கள் அதெல்லாம் அடுக்கி வச்சு அதன் மூலமாக ஆண்டவர் அதிகமாக அறிந்து கொண்டேன். அது பற்றி எங்கள் வீட்டில் இருக்க ஒரு தம்பதி இருந்தாங்க, வயசான ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்க தினந்தோறும் அரிக்கன் லைட்டை பிடிச்சி கொண்டு வந்து பைபிள் எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி பைபிள் எடுத்து வாசிக்க வச்சு ஜெபம் பண்ணி வச்சு என்னை பழக்கினாங்க. இந்த விதமாக ஆண்டவரை பற்றி அதிகமாக தெரிஞ்சு நான் கர்த்தர் ரட்சிப்பின் பாதையில் நான் வளர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த திருமங்கலத்தில் ட்ரெயினிங் ஸ்கூலில் எங்கள் அம்மா சேர்ந்து என்னையை சேர்த்து விட்டாங்க. ஆனால் 2 வருஷமாக நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் 2 2nd year படிக்கும் பொழுது எங்கள் அம்மாவுடைய தம்பி மணிவேல் அவருக்கு அவங்க மிஸ்ஸஸ்க்கு அவங்களுக்கு வந்து 7 பிள்ளைங்க. அதில் மூத்த மகன் வந்து மோசஸ் ஸ்டான்லி. அவர் MSc படித்து லெக்சரர். அவர் வந்து டுட்டோரியலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். கல்யாண நேரத்தில் டுட்டோரியல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு என்னைய முடிக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா எங்கள் மாமா எல்லாம் சேர்ந்து வச்சு எனக்கு அவருக்கு நிச்சயம் பண்ணாங்க. நிச்சயம் பண்ணி 1 year கழித்து தான் எங்களுக்கு திருமணம் நடந்தது. 1970ஆம் வருஷம் 11ஆம் கல்யாணம் முடிந்தது எனக்கு என் கணவருக்கும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு முன்னாடியே நான் திருமங்கலத்தில் டீச்சர் 2 வருஷம் படித்து முடிச்சிட்டேன். திருமணத்துக்கு அப்புறமா 1 வருஷமாக நான் வேலை இல்லாமல் இருந்தேன். நான் அந்த சமயத்தில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்காக பிரயாசப்பட்டு நேரு ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் பெருமாள் கோயிலில் இருக்கிற நேரு ஸ்கூலில் எனக்காக அவர் ஜாபு கேட்டு லீவ் போஸ்ட்டில் நான் வந்து அதில் ஜாயின் பண்ணேன். முதல்ல எங்கள் வீட்டுக்கார் வந்து டுட்டோரியலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வேலை பார்த்துட்டேன். லீவ் போஸ்ட் ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த சமயத்தில் தான் எனக்கு மூத்த மகள் எனக்கு பிறந்தா. என் மகளுக்கு மெரிட்டா என்ற பேர் வச்சு நாங்கள் வளர்த்து வந்தோம். இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு சரியான வேலை இல்லை. STCன்னு டுட்டோரியல் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் மாமா வந்து நல்ல ஒரு
அம்பேத்கர் காலேஜில் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் தான் மகன் எம்எஸ்சி படித்ததுனால அவருக்கு ஒரு லெக்சர் போஸ்ட் கிடச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த வேலைக்காக ட்ரை பண்ணி இன்டர்வியூவில் ஏற்பட்டு அநேக 6-7 இன்டர்வியூ எங்கள் வீட்டுக்காரர் அட்டன் பண்ணார். ஆனால் சாத்தான் அந்த வேலை கிடைக்க முடியாத படிக்க அவரை தடை பண்ணி எப்படி ஒரு ஸ்டோர் கீப்பருடைய மகன் காலேஜில் லெக்சரர் வரலான்னு சொல்லி பொறாமை எண்ணத்தினால அவர் வேலை தடை பண்ணி வேலை கிடைக்காம போச்சு. ரொம்ப மனசு சோர்ந்து போயிட்டார். இவ்வளோ தூரம் படித்து வந்து அப்பா அங்கே இருந்து வேலை கிடைக்கணும் ரொம்ப சோர்ந்து போன சமயத்தில் நான் சொன்னேன், பயப்படாதீங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கார், ஜெபத்தை கேட்பாருன்னு சொல்லி நான் அவன் சேர்ந்து தினம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் கர்த்தரை பெற்று ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய அற்புதம் செய்து அவருக்கு அந்த காலேஜில் பெர்மனெண்ட் வேலை முடி செய்தார். எனக்கும் அதே சமயத்தில் நேரு ஸ்கூலில் பெர்மனெண்ட் ஜாபு கிடைக்க முடி செய்தார் 73ஆம் வருஷம். அந்த சமயத்தில் தான் எனக்கு 2வது மகன் பிறந்தான். அந்த மகன் பேர் டேவிட் அருள்ராஜ். அவன் பிறந்த டைமில் அந்த நான் வேலை பார்த்த அந்த லீவ் போஸ்ட் எனக்கு பெர்மனெண்ட் போஸ்ட்டாகி கர்த்தர் கொடுத்தாரு. பெரிய ஒரு அற்புதம் செய்ய என்னுடைய வாழ்க்கையிலும் கணவன் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்து 2 பேர் பெர்மனெண்ட் வேலையை கொடுத்து என் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்த நாமத்தை மகிமைப்படுத்தினார். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் இப்படி நாங்கள் 2 பேரும் ஆசீர்வாதமாக ஜாபு கிடச்சி ஆசீர்வாதமாக வாழ்ந்தாலும் என் கணவர் உண்மையான ரட்சிப்புக்குள்ளே வரல. ஆண்டவரை ரட்சிகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. சினிமா போகிறது, உலக பெருமை ஈடுபடுறது அந்த மாதிரி காரியத்தில் இருந்தார். நான் ஆண்டவர் பற்றி இயேசுவை பற்றி சொல்லிகிட்டே இருந்தேன். நான் கர்த்தர் அவரையும் சந்தித்து அவரையும் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினார். அந்த சமயத்தில் தான் சர்ச்சில் கிடியன் இன்டர்நேஷ்னல் மூலமாக மீட்டிங் நடந்துச்சு. போதிக்க வந்தாங்க, பிரசங்கம் பண்ண வந்தாங்க. அவங்களுடைய சாட்சியை கேட்டு எங்கள் கணவரும் தொடப்பட்டு கிடியன்ஸில் நம்ம மெம்பராக சேர்ந்துக்குவோன்னு சொல்லி என்னையும் மெம்பராக சேர்த்து 2 பேர் கிடியன்ஸ் இன்டர்நேஷ்னலில் ஆயில் மெம்பர்ஷிப்பை நாங்கள் எடுத்து ஊழியம் செய்து வந்தோம். எங்கள் வீட்டுக்காரருக்கு என்ன வேலைன்னு சொன்னால் ஒவ்வொரு சர்ச்சு பாஸ்டரையும் எங்களோட ஃபோன் மூலம் பேசி கான்டாக்ட் பண்ணி சர்ச் அசைன்மெண்ட்டு வாங்குவார். அந்த சர்ச் அசைன்மெண்ட் புக் பண்ணி நான் கிடியன்ஸ் எல்லாம் போய் நாங்கள் அங்கே ஆண்டவர் பற்றி நற்செய்தியை பற்றி பிரசங்கம் பண்ணி முடிஞ்சதும் அந்த கேட்டில் இருந்து ஆஃபரிங் பைபிள் திறந்து வச்சு ஆஃபரிங் எடுத்து அந்த ஆஃபரிங்கை எங்களுக்கு இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். இதான் எங்களோட ஊழியம். மற்றும் ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்கள் அங்கே போய் நாங்கள் பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். நர்ஸுகளுக்கு ஒயிட் காப்பி கொடுப்போம், நாங்கள் ப்ளூ காப்பி அது ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொடுப்போம். நாங்கள் இதன் மூலமாக அநேக பிள்ளைகளை ரட்சித்தார். அவருடைய சொந்த எங்களுடைய எந்த பணியும் நான் மணி எதிர்பார்க்காம எங்கள் சொந்த செலவுலையே அவர் எடுத்துகிட்டு போய் பைபிள் ஆட்டோவில் வச்சு தூக்கி கொண்டு போய் ஒரு இடங்கள்லையும் கொண்டு போய் நாங்கள் பைபிளை விதைச்சு வந்தோம். அந்த விதைச்ச வசனங்கள் மூலமாக அநேக சாட்சிகளை எழுப்பி கொண்டு வந்தார். ஸ்கூல் பிள்ளைகள் மத்தியில், ஹாஸ்பிட்டல் நர்சஸ் மத்தியில், பேஷண்ட் மத்தியில் கர்த்தர் கிருபை சேர்ந்து ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தி வந்தார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து என்னையும் பயன்படுத்தினார், வீட்டுக்காரையும் கர்த்தர் பயன்படுத்தி வந்தார். இந்த சமயத்தில் என்னைய பெற்ற அப்பா பெருமாள் செட்டியார் கரிமேட்டில் இருக்கிற எங்கள் அம்மா என்னுடைய வளர்த்த அம்மாக்கிட்ட போயிருக்காரு. போய் இவளென்ன ஆளாச்சு அம்மா, என் மகன் எங்கம்மா இருக்கிறா சொல்லுங்கள், அவன் நம்பி பார்க்கணுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ எனக்கு திருமணமெல்லாம் முடிஞ்சதுனால எங்கள் அம்மா என்னுடைய அட்ரஸை கொடுத்து நான் வேலை பார்க்குற நேரு ஸ்கூல் அட்ரஸையும் கொடுத்து அங்கே தான் அவங்க மகன் இருக்கிறா, இனிமேல் என்னான்னு சொல்லி எங்கள் அம்மா அவருக்கு அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். நான் வேலை பார்த்துட்ருக்க ஸ்கூலுக்கு அவர் தேடி வந்தார். ஒரு நாள் பிள்ளைங்க டீச்சர் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. போய் பார்த்தா அவர் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. என்னை போல் சிவப்பாக உயரமாக என்னுடைய கண்களை கொண்டவர் தான் நின்னார். பார்த்தோன்னே சரி எங்கள் அப்பா தான் வந்திருக்க நினச்சிட்டு சரி சந்தோஷமாக கூட்டிகிட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு எங்கள் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போனேன். எங்கள் மாமா, அத்தை, எங்கள் குழந்தைமார்கள், நாத்தனார் எல்லோரும் இருந்தாங்க. அவங்களோட இது வீட்டுக்கு போக சாப்பாடெலாம் கொடுத்து உபசரிச்சுட்டு வந்தேன். ஆனால் அவங்க ஆண்டவர் அறியாமல் இருந்ததுனால அவங்க எனக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்துச்சு. அவங்க அந்த அப்பா என்ன செய்வார், எங்கள் வீட்டுக்கு என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு அங்கே விக்கிரக கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு இருந்தார். அது எனக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால நான் அவருடைய கேரக்டரும் சரியாக பண்ணணும்னு சொல்லி அவருக்கு அப்புறமா எங்கள் அப்பா என்னுடைய இன்னொரு அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்கார். எனக்கு அப்புறமா எங்கள் அம்மாவை இறந்து போனதுக்கு கல்யாணம் பண்ணி அவங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சி, என்னை போல் ஒரு பொண்ணு பாண்டி அம்மாள் அது பேர், அந்த பையன் பேர் பாண்டியன். 2 பேர் பிள்ளைங்க அந்த அம்மாவுக்கு இருக்கிறாங்க. வளர்ந்து போக இருந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா விக்கிரகத்தில் இருந்து அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடு எங்கள் வீட்டுக்குள்ள வந்ததுனால அவங்களோட சாவகாசம் எனக்கு பிடிக்கல. நானும் ஆண்டவரை பற்றி எவ்வளோ சொன்னேன், இப்போ விக்கிரக கோயிலுக்கு போயிட்டு வராத, எங்கள் வீட்டுக்கே வராதீங்க நீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு மனசு ரொம்ப வருத்தமானதுனால லெட்டர் எழுதி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா அவங்க இது வரைக்கும் நான் அவங்கள பார்க்கவும் இல்லை, அவங்களோட சாகவாசம் என்ன இல்லை. கர்த்தருடைய கிருபையினால் நாள் வரைக்கும் கர்த்தர் வழி எடுத்து கொண்டு வராரு. அதுக்கப்புறம் பாருங்கள், என் கணவனுடைய அம்மாவுடைய அம்மா வயசானவங்க தோமை அம்மாள் அவங்க பேர்.
அவங்களையும் என்னுடைய வளர்ப்பு தாயார் அவங்களையும் எங்கள் வீட்டில் வச்சு நான் பராமரித்து வந்தேன் நான். அந்த வயசான தோமை அம்மாள் வந்து 95 96 வயசு வரைக்கும் எங்கிட்ட இதாக இருந்தாங்க. வயசான காலத்தில் வந்து எங்கிட்ட நான் அவங்கள பராமரித்து வந்தேன் நான். அவங்களுடைய வயது மரண தருவாய் இருக்கும் பொழுது அவருடைய படுக்கையில் கீழே தரையில் தான் எங்கள் வீட்டில் படுத்துருந்தாங்க. சின்ன ரூம் தான். அதுக்குள்ளே எங்கள் மாமா அத்தை பிள்ளைங்க எல்லோரும் வசித்து வந்தோம். நாங்கள் மேல் மாடியில் இருந்து வந்தோம். அப்போ இரவு முழுவதும் என் பேரை சொல்லி சொல்லி ஜெயா ஜெயான்னு சொல்லி கூப்பிட்டே இருந்திருக்காங்க அந்த தோமை அம்மாள் வயசான இறந்து போகிற சமயத்தில். இப்போ காலையில் நான் மேலே படுக்கையிலேருந்து எந்திரிச்சு கீழே வரேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, உன் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அம்மா நைட்டு முழுதுன்னு சொன்னாங்க. அப்போ அவங்கள போய் என்ன அம்மாச்சின்னு கூப்பிட்டேன் நான். அவங்க படுத்துருந்தவங்க என்னை தூக்கி உட்கார வைமான்னு சைகை காட்டினாங்க. தூக்கி உட்கார வச்சேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரையும் கேட்டாங்க. அவரையும் கூப்பிட்டு வந்தேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சொப்பனம் மாதிரி கண்டிருக்காங்க. அவங்க மறித்து படிக்கட்டில் ஏறி மேலே வானத்துக்கு போகிற மாதிரி இருக்குதான். மேலே ஏனிக்கு மேலே மோசையாகவும் எலியாகவும் பார்க்குறாங்க. அந்த ஆர்சி இத்தனைக்கு அவங்களுக்கு யாரும் கூட தெரியாது. அவங்க சொல்லி நீ இறங்கி போமா கீழே, இன்னும் 3 நாள் கழித்து நீ மேலே வா, உனக்கு டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ இறங்கி கீழே வந்துட்டாங்களாம். அப்போ அந்த நேரத்தில் அவங்க சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து போகிறேன். எங்கள் 2 பேரையும் பார்த்து மாறி மாறி பார்த்து நல்லா சிரித்தாங்க. நான் தான் அவங்கள வச்சு பராமரித்தேன் கடைசி வரைக்கும். எங்கள் வீட்டுக்காரர் நானும் சிரிச்சுட்டு அப்படியே படுத்தாங்க. அப்படியே கர்த்தர் சமூகத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ நான் பார்க்கும் பொழுது இன்னையும் என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்குன்னு ஏசப்பா நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். மறுக்கு நேரத்துலேயும் ஆண்டவரோட பிரசன்னத்தில் இருந்து அவரை பார்த்து சிரித்து முகத்தோடு அவரை மறித்து கர்த்தர் சமூகத்தில் போய் சேர்ந்தாங்க. அதே போல் என்னுடைய வளர்த்த அம்மாவும் அவங்களும் நான் தான் வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்து அவங்கள பராமரித்து வந்தேன். அது பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அந்த 2 பேருடைய மரணத்தையும் பார்க்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அந்த சமயத்தில்ங்க எனக்கு 1978 வருஷத்தில் ரூபி எலிசபெத் என்ற 3வது மகள் எனக்கு பிறந்தா. அவள் பிறந்து அதுக்கப்புறமே என்னுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் எங்கள் அத்தை, எங்கள் அம்மாச்சி, எங்கள் அம்மா எல்லோரும் அடுத்தடுத்து கர்த்தர் சமூகத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. பெரியவங்க அது உதவி எனக்கு யாருமே இல்லை. நானும் எங்கள் வீட்டுக்காரி எங்கள் பிள்ளைங்க 3 பிள்ளைங்க தான். அந்த சமயத்தில் எனக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு வருஷத்துலையும் எனக்கு வந்து கன்சீவ் ஆகிட்டே இருந்தாங்க. அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டே இந்த சான்ஸ் வந்துட்டு இருந்துச்சு எனக்கு. அப்போ எனக்கு வளர்க்க பெரியவங்க யாரும் இல்லையே என்ற அந்த ஒரே காரணத்தினால கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை நான் செய்து 4 அபார்ஷன் பண்ணேன். இது பெரிய குற்றம், என் வாழ்க்கையில் செய்த பெரிய குற்றம். இது போல் யாரும் இனிமேல் அந்த காலத்தில் செய்யாதீங்க. கர்த்தர் கொடுத்த கர்ப்பத்தின் கண்ணி நம்ம ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நமக்கு வளர்க்க கிருபை செய்வாத அறியாதபடிக்கு நான் செய்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரே நாள் இரவில் என்னுடைய சொப்பனத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து வச்சிருக்க மாதிரி எனக்கு சொப்பனம் காமிச்சார். அதே இரவில் எனக்கு கணவருக்கும் அந்த குழந்தைய வச்சுருக்க மாதிரி சொப்பனத்தை காமிச்சார். அப்போ 45 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. நான் அந்த டாக்டர் போனால் இது வந்து மெனோபாஸ் ஸ்டேஜ், பிள்ளை இல்லைன்ட்டாங்க. நானும் இருந்துட்டு அப்புறம் பார்த்தா கன்சீவ் குழந்தை இருந்த உடனே திருப்பி வந்ததில் கன்சீவ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ இதுக்கப்புறமா நம்ம செஞ்சோம்னா உயிருக்கு எது ஆபத்து வந்துடும், கர்த்தர் கொடுத்துருக்கா, நம்ம தொடர்ந்து நம்ம பெற்று எடுப்போன்னு சொல்லி கர்த்தருக்கு 40 வயசு எனக்கு 40வது வயசில் என் கடைசி மகள் ரூத் சவுந்தரத்தை நான் பெற்று எடுத்தேன். நான் அந்த மகளை வளர்க்கும் போது எனக்கு பெரியவங்க யாருமே இல்லை. 1 மாதம் தான் எனக்கு அப்போ மெட்டான் லீவு அப்போ கிடையாது. டீச்சர்ஸ் இதில் 3 குழந்தைகளுக்கு தான் லீவு, 4வது குழந்தைக்கு லீவு கிடையாது. பிறந்த 1 மாதத்தில் அந்த குழந்தைய நான் வந்து ஒரு சர்வெண்ட்டை விட்டுட்டு நான் ஜாபுக்கு போனேன். நான் கர்த்தர் தான் அந்த பிள்ளை மேலே கிருபையாக இருந்து யாரும் பெரியவங்க எல்லாம் மேலே கர்த்தரே அந்த குழந்தைய எனக்கு வளர்த்து கொடுத்தார். எனக்கு இந்த 4 பிள்ளைகள் ஆயிடுச்சு. மூத்த மகள் மெரிட்டாவுக்கு அவள் திருமண வயசு பிஎஸ்சி பிஎட் முடித்தா. அவளுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை நாங்கள் முடித்து கொடுத்தோம். அவளுக்கும் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை 2 பேர் இருக்காங்க. அதுக்கடுத்து என்னுடைய மகன் டேவிட் அருள்ராஜ். அவங்க அப்பா வேலை பார்த்த அதே காலேஜில் அவனும் படிக்கும் பொழுது கிளாஸ் சரியாக அட்டன் பண்ணாமல் இருந்து கெட்ட ஃப்ரெண்ட்ஸோடு இப்போ சேர்ந்து கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு அந்த சமயத்தில் நான் கேள்விப்பட்டு அவனுக்காக கர்த்தர் சமூகத்தில் தினமும் மாடியில் போய் நின்று முழங்கால் படிக்கிட்டு அந்த மகனுடைய ரட்சிப்புக்காக தினமும் அழுது நான் ஜெபித்தேன். நான் இது நிமித்தமாக கர்த்தர் அந்த மகனுடைய வாழ்க்கையை ரட்சித்து கர்த்தருடைய பிள்ளையாக மாற்றி அவரை மதுரையில் ஜீசஸ் நபர் இயேசு மரவாண்ட ஊழியம் செய்கிற டென்சிக் டேனியல் பிரதர் அவருடைய குடும்பத்தில் அவருடைய கடைசி தங்கச்சி அந்த பொண்ணை வந்து என் மகனுக்கு திருமணம் முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அவங்க 2 பேரும் இப்போ கொடைக்கானலில் கோடை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் மகன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என் மருமக வந்து பெண்ணை எலும்பி பிரகாசி என்ற யூடியூப் இதில் அதை ஊழியம் செய்து இன்றைய தினத்திலையும் கூட கோயம்புத்தூரில் 8வது அந்த ஃபேமிலி தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி. 2வது மகன் டேவிட்டுக்கு வந்து அவனுக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பேரும் மருமகளும் எல்லாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறாங்க. கர்த்தர் ஊழியம் செய்து கர்த்தருடைய குடும்பத்தை ஞாபகத்துக்கு மகிமையாக வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ 3வது மகள் ரூபி எலிசபெத். அவளுடைய வீட்டுக்காரர் என் மருமகன் பேர் ஆல்வின் ரத்னகுமார்.
அது எங்கள் சர்ச்சை சேர்ந்தவங்க தான். அவங்க இப்போ 2 பேருமே துபாயில் இருக்கிறாங்க. துபாயில் அவர் வந்து வேலை பார்த்துட்டு கர்த்தருக்கு அந்த சபையில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்து ஊழியம் செய்து, என் மகளும் அங்கே உள்ள துபாய் சர்ச்சில் சண்டே கிளாஸ் ஊழியம் செய்துட்டு வராங்க. அவளுக்கும் 2 பசங்க இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் அந்த கடைசி பொண்ணு பிறந்த ரூத் சௌந்தரம், அதையும் நாங்கள் கர்த்தருக்கு பின்னால் படிக்க வச்சு ஒட்டஞ்சத்திரம் அம்பிளிக்கையில் பிஎஸ்சி நர்சிங் 4th இயர் முடித்து வந்தால், அவளையும் கர்த்தர் கிருபையினால் அவனுடைய மருமகன் பேர் வந்து சாமுவேல் டார்வின். அவளுக்கும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து 2013 வருஷத்தில் அவங்களோட திருமணம் வந்து கர்த்தரோட கிருபையினால் பெரிய ஆசீர்வாதமாக நடந்து, அதுவே பெரிய சாட்சியாக இருக்குது, நடந்து முடித்தாங்க. அவங்களுக்கும் இப்போ கர்த்தர் 3 பெண் குழந்தைகளை கொடுத்துருக்காரு. இப்படிமா என்னுடைய 4 குழந்தைகளும் கர்த்தருக்குள்ளே அந்த குடும்பங்கள்லாம் கர்த்தருக்குள்ளே கட்டி எழுப்பப்பட்டு இன்றைய தினம் வரைக்கும் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்து வராங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், என்னை போல் நீங்கள் கர்த்தரை அறியாத குடும்பத்தில் இருந்து பிறந்திருக்கலாம். உங்கள் பெற்றவங்க அவங்களை கொண்டு போய் வேணான்னு சொல்லி உங்களுக்கு பணத்துக்காக விற்றுருக்கலாம், அல்லது அனாதை ஆசிரமத்தில் போட்டிருக்கலாம், குடும்பத்தை புறம்பே தள்ளி இருக்கலாம். என்ன நீங்கள் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை, கண்ணீரோட தேவையில்லை. நம்ம உண்டாக்கின கர்த்தர், சிருஷ்டி கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு கொடுத்து ஆர்த்தி திட்டின வசனம் என்னன்னு சொன்னால், ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லைன்னு சொன்ன கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுத்து, எனக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்து, எனக்கு அந்த படிப்பை கொடுத்து, நல்ல வேலையை கொடுத்து, கணவனை கொடுத்து, குடும்ப வாழ்க்கையில் 4 பிள்ளைகளையும் கொடுத்து, இப்போ எனக்கு 9 பேரப்பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்காரு. அப்படி என்னை ஆசீர்வதித்து உயர்த்தின கர்த்தர் தேவன் வந்து உங்களே நித்தியமாக உயர்த்துவார். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடணும். உங்களுடைய உள்ளார்ந்த அன்போடு, உள்ளார்ந்த கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உன் முழு ஆத்மாவோடும் உன் பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்கிறாரு. அப்போ அன்பு கூர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் ஏசப்பாவை நோக்கி பார்த்து ஜெபிச்சு, எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஏசப்பாவை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கார். உங்கள் ஜெபத்தை ஒவ்வொருவரும் புறம்பே தள்ள மாட்டார். இடத்துல வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்கிற கர்த்தர் உங்களையும் ஆற்றி தேற்று, தாயை போல் தேற்று, தகப்பனை போல் தோளில் சுமந்து உள்ள கர்த்தர் ரெடியாக இருக்கார். நாம் செய்ய வேண்டியது கர்த்தர் சமூகத்தில் போய் முழங்கால் பட்டு ஒப்பு கொடுக்கணும். இசப்பா, நானும் ஒரு பாவி தான், என்ன ஏற்றுக்கன்னு சொல்லும்போது கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி, குடும்பத்தில் நல்ல உயர்த்தி, நல்ல வேலைகளை கொடுத்து, எல்லா உலகப்பிரகான ஆசீர்வாதங்களையும் பரலோகத்தின் ஆசீர்வாதம் நமக்கு முக்கியம். உலக வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான், சீக்கிரம் கடந்து போது புகையை போல் நீர்க்கு மொழி போல் வாழ்க்கை முடிய போகுது. அதனால் கர்த்தர் வந்து ஒரு மாதம் நம்ம மறிக்கும் பொழுது ஆத்மாவானது பரலோகத்தில் கர்த்தர் சமூகத்தில் போய் சேரணும், நித்திய ஜீவனை சுதந்திரி. அது ஒன்று தான் நம்முடைய உலக வாழ்க்கையில் முக்கியமான வாழ்க்கை. அவரை விசுவாசி ஏற்றுக்க அத்தனை பிள்ளைகளாக இருந்து அதிகாரம் கொடுத்துக்கிறார். அதிகாரத்தை கொடுத்த கர்த்தர் அப்படியே உங்களுக்கு ஜெபிக்கிற உங்களுக்கு அவர்கிட்ட வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர், எந்த ஜாதி, எந்த மதம், எந்த கோத்திரம் இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வத்தை அறிந்து கொண்டீங்களான்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசித்து உயர்த்தி ஒவ்வொரு வாழ்க்கையிலே, உலக வாழ்க்கையிலும் பரலோக வாழ்க்கை நித்திய ஜீவன் அறியும்படியே கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். பாருங்கள், இப்பொழுதும் எனக்கு 78 வயசு ஆகுது. இந்த வயதிலேயும் இயேசு அழைக்கிறார். அந்த ஊழியத்தில் இருக்கிற எஸ்தர் ஜபக்குழு சகோதரி ஸ்டெல்லா தனகன் அவர் நடத்தி வருகின்ற எஸ்தர் ஜபக்குழுவில் குழு தலைவியாக சேர்ந்து ஒரு 4-5 வருஷமாக அந்த ஊழியத்தை நான் செய்து வரேன். ஒவ்வொரு மாதமும் எஸ்எஸ் ஜபக்குள்ளேருந்து அவர்கள் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் அனுப்புவாங்க, 20 ரெக்வெஸ்ட் அனுப்புவாங்க. ஒரு 10 மெம்பர்கள் நாங்கள் ஃபோன் மூலம் கான்டாக்ட் பண்ணி ஜப விண்ணப்பங்களை செய்து உங்கள் ஜபத்திற்காக கொடுக்குற ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக ஜபிச்சு பதிலை அனுப்பிச்சு கர்த்தர் ஊழியர் செய்ய முடிய கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். இப்பொழுதும் உங்களுக்காகவும் பிரதர் தானியல் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஊழியத்திற்காகவும் நான் தொடர்ந்து ஜபிக்க போகிறேன். கர்த்தர் சமூகத்தில் ஜபிக்க போகிறேன். ஜபிப்போம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அனாதையாக அலைந்து நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்து நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறேன்.
மகா இரக்கமும் அன்பும் கிருபை நிறைந்த நேசிக்கிற நல்ல பிதாவே, பெரிதான கிருபையினால் இந்த காலத்தை நேரத்தையும் எனக்கு கொடுத்த கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதுமாதிரி டேனியல் பிரதருக்காக, அவர் சில ஊழியத்தின் பாதைகளுக்காக, குடும்பத்திற்காக நன்றியோடு துதிக்கிறேன். எங்கேயோ கிடந்த என்னையும் கூட கர்த்தர் தெரிந்தெடுத்து 4 சாட்சி சொல்லும்படி எனக்கு கொடுத்த அந்த பெரிதான கிருபைகளை எண்ணி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நினைத்து பார்க்க எம்மாத்திரம் அப்பா, அனுபவத்தை நினைத்து எம்மாத்திரம் ஒன்றும் இல்லை. நான் குப்பைகள் ஆண்டவரே, இந்த பெரிதான கிருபை தெரிந்தெடுத்த அன்பினால் அனைத்து நேரத்தையும் கொடுத்து, காலத்தையும் கொடுத்து, ஜீவன் சோபனை கொடுத்து, வாய்ப்பை கொடுத்த கிருபைக்காக உமக்கு கொடி ஸ்தோத்திரமும். இந்த நேரத்தில் ஜபத்தில் கலந்துக்கிற ஒவ்வொரு மகனை, ஒவ்வொரு மகளுக்காக, சகோதர சகலுக்காக, புயலுக்காக நன்றியோடு நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. என்னை போல என்னென்ன துன்பத்தோடு துக்கத்தோடு சாட்சியை பார்த்து கொண்டிருக்கிறாள் ஒவ்வொரு வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுடைய வசனமானது பேசட்டும், இடைபடட்டும் அப்பா. ஆவியான நீ இடைபடுங்க தகப்பனே. இப்போ அவருடைய உள்ளத்தையும் ஆற்றித்து என்ன துக்கத்தோடு, எந்த பாரத்தோடு, கண்ணீரோடு, வேலையில்லா திண்டாட்டமோ, கற்பதற்கு பிள்ளைக்கு இயங்குகிறார்களோ, அப்போ குடும்ப வாழ்க்கைக்கு இயங்குகிறார்களோ, வேலைக்கு எந்த வாழ்க்கை தேவையாக இருந்தாலும் நீர் உலகத்திற்கு எங்களுடைய கர்த்தர் நீர் பெரியவர். ஒரு வாழ்க்கை கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யப்படுகிற பெரிய உலகத்திற்கு நீர்கள் கர்த்தர் பெரியவர். ஒரு வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யப்படுற கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பேர் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. இன்றிலிருந்து ஒரு மாற்றம் அவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் அப்பா. ஆசீர்வாதம் உண்டாகட்டும். உலகத்தில் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பரலோகத்தில் சொந்த ராட்சி ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளாக உலகத்தில் ஜீவித்து மறுக்கும் ராஜ்யத்தில் சேர வேண்டும் அப்பா. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு கொடுத்து நடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாம் மாத்திரம் வகைப்படுவதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக தகப்பனே. செய்ய போகிற கிருபைக்காக கொடி ஸ்தோத்திரம். ரட்சிப்பவர் பிள்ளை ரட்சிக்கப்படட்டுமப்பா தகப்பன். அன்பு விருந்து கொள்ளட்டும். எங்களுக்கு கல்வாரிசியில் பட்ட பாடுகளை எண்ணி நோக்கி போக்கி எங்களுக்காக அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு சிலரே ரத்த சிந்தின மொத்தம் 5 கண்ட மக்களுக்கு 5 காலங்களை ஏற்றி தகப்பனே. அந்த கிருபையில் எண்ணி அன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. அப்படி உலகம் ரட்சிப்பு வரட்டுமப்பா. எல்லா ஏற்றுக்கொள்ள மக்கள் ரட்சிப்புகள் ரட்சிக்கப்பட்டு பருவத்தில் மகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிற அன்புக்காக நன்றி. சாட்சி ஆசீர்வாதம் கொடுப்பீராக. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.